Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. இன்றைக்கான பிடி நேஷனல் பகுதியில் முதல் செய்தியா, தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து சமீபத்தில் விலகின அஜித் பவார் தன்னோட ஆதரவாளர்களோட சேர்ந்து ஆளும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா மற்றும் பாஜக கூட்டணியில இணைஞ்சார். இதுக்கப்புறமா துணை முதல்வராகவும் பதவியேற்றிருந்தார். தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்திருந்தார். இது மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் சரத்பவாரோ இந்தியா கூட்டணியில இருந்தார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து சரத்பவார் அணியினரும் அஜித் பவார் அணியினரும் தேர்தல் ஆணையத்தில் கட்சியுடைய பெயர் சின்னத்திற்கு உரிமை கோரி வந்தாங்க. இந்த ஒரு சூழல்ல தேர்தல் ஆணையம் அஜித் பவார் தலைமையிலான அணிதான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் கட்சி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கட்சியுடைய சின்னமான சுவர் கடியாரத்தையும் அஜித் பவார் தலைமையிலான அணிக்கே கொடுத்திருக்காங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு மகாராஷ்டிரா, லட்சத்தீவு, கேரளா, ஜார்க்கண்ட், நாகாலாந்து இப்படியான மாநிலங்கள்ல மொத்தமா 81 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்கள 57 பேர் அஜித் பவார் ஆதரிக்கிறாங்க. சரத்பவாருக்கு 28 ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தேர்தல் ஆணையம் அஜித் பவாருக்கு கட்சியுடைய பெயரையும் சின்னத்தையும் ஒதுக்கியிருக்காங்க. கடந்த 6 மாசத்திற்கும் மேலா இரு பிரிவுகளுடைய சட்டக்குழுவினருடைய 10க்கும் மேற்பட்ட ஆலோசனைகள் நடந்ததுக்கு அப்புறமா தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இது பற்றி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருந்த அஜித் பவார், எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர்களுடைய கருத்துக்களை கேட்டதுக்கு அப்புறமா தேர்தல் ஆணையம் வழங்கின இந்த தீர்ப்பை நாங்கள் பணியோடு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வர நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தன்னுடைய பிரிவுக்கு புதிய பெயர் வைக்க தேர்தல் ஆணையம் சரத்பவாருக்கு சலுகை வழங்கியிருக்காங்க. புதன்கிழமை சாயந்தரம் 4 மணிக்குள்ள 3 பெயர்களை வழங்க அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்துடைய முடிவு பற்றி எம்பி சுப்ரியா சுலே சொன்னது என்ன அப்படின்னா, சரத்பவார் கட்சியை மீண்டும் கட்டி எழுப்புவார். தொண்டர்கள் இன்னும் அவங்களோட தான் இருக்காங்க. எங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் சரியா இருக்கு. இந்த கட்சியுடைய நிறுவன உறுப்பினர், நிறுவன தலைவர் எல்லாம் சரத்பவார் மட்டும்தான். ஆனா இப்போது மாறுபட்ட சூழல் நிலவுது. இது எல்லாத்தையுமே செய்யற கண்ணுக்கு தெரியாத சக்தி நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க 2 விஷயங்களை செய்ய போறோம். அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ள நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போக போறோம். இரண்டாவதா புதன்கிழமை சாயந்தரத்துக்குள்ள 3 கட்சி பெயர்கள், 3 சின்னங்களை பரிந்துரைக்க தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்கு. அதையும் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 6 விக்கெட்டுகள் எடுத்திருந்த பும்ரா 2வது டெஸ்ட் போட்டியில் மொத்தமாக 9 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். இதன் மூலமா இந்திய அணி அந்த போட்டியில் 106 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 9 விக்கெட்டுகள் எடுத்ததன் மூலமா டெஸ்ட் பவுலர்கள் தரவரிசையில் முதலிடத்துக்கு முன்னேறி இருக்கார். முதலிடத்தில் இருந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கார். தென்னாப்பிரிக்காவுடைய வேகப்பந்து வீச்சாளரான ககிசோ ரபாடா 2வது இடத்தை பிடிச்சிருக்கார். இதுக்கு முன்னாடி பும்ராவுடைய அதிகப்படியான டெஸ்ட் தரவரிசையாக 3ஆம் இடம் இருந்தது. பும்ராவுக்கு முன்னதாக 1979ஆம் ஆண்டு கபில் தேவ் மட்டுமே அந்த அதிகப்படியான டெஸ்ட் தரவரிசையில் 2ஆம் இடம் பிடித்த இந்திய வேகப்பந்து வீச்சாளராக இருந்திருக்கார். பும்ராவுக்கு முன்னாடி சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக இருந்த ஜாகிர் கான் கூட 3வது இடத்தை தான் பிடிச்சிருந்தார். இந்த ஒரு சூழல்ல 147 வருட டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் டெஸ்ட் தரவரிசையில் முதலிடம் பிடிக்கும் முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளராக பும்ரா மாறி இருக்கார். அது மட்டும் இல்லாம ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, பிஷன் சிங் பேடி இந்த மாதிரியான 3 பவுலர்களுக்கு அப்புறமா டெஸ்ட் தரவரிசையில முதலிடம் பிடிக்கும் 4வது பந்து வீச்சாளராக பும்ரா மாறி இருக்கார். இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில முதலிடம் பிடிச்சது மூலமா டெஸ்ட், T20, ஒருநாள் கிரிக்கெட் இப்படி 3 வடிவ கிரிக்கெட்டிலும் முதலிடம் பிடித்த ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்ற ஒரு உலக சாதனையை பும்ரா படைச்சிருக்கார். 2024ஆம் ஆண்டு நம்பர் 1 டெஸ்ட் பவுலராக மாறி இருக்கிற பும்ரா 2022ஆம் ஆண்டு ஜூலை 17 அன்னைக்கு ஒருநாள் கிரிக்கெட் பந்து வீச்சாளர் தரவரிசை பட்டியலில் நம்பர் 1 இடத்துல இருந்தார். அதே போல 764 புள்ளிகளோட T20 கிரிக்கெட்டிலும் நம்பர் 1 பந்து வீச்சாளராக இருந்திருக்கார். இதன் மூலமா உலகளவில் 3 கிரிக்கெட் வடிவங்களிலும் முதலிடம் பிடித்த ஒரே வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்ற இமாலய சாதனையை பும்ரா படைச்சிருக்கார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையோட தொடங்குச்சு. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு 9ஆம் தேதி வரை நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழல்ல இன்னைக்கு பிரதமர் மோடி குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உரையாற்றினார். அப்போ பேசின அவர், நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ஆற்றிய உரைக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜனாதிபதி தன்னுடைய உரையில இந்தியாவுடைய ஆற்றல், வலிமை, ஒளிமயமான எதிர்காலம் குறித்தெல்லாம் பேசினாங்க. கார்கேவுக்கு நான் என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்களவையில் நாங்கள் தவறு விட்ட பொழுதுபோக்குன்னு அவர் பூர்த்தி செஞ்சார் அப்படின்னு சொல்லியிருக்கார். வரும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் 40 இடங்களில் கூட ஜெயிக்காது. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே நாங்கள் பொறுமையோட பணியோட கேட்டுட்ருக்கோம். ஆனால் இந்த முறையும் நீங்கள் கேட்க தயாராக இருக்கக்கூடாது அப்படின்னே வந்திருக்கீங்க. உங்களால் என் குரலை அடக்க முடியாது. இந்த குரலுக்கு நாட்டு மக்கள் பலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக தான் நான் இந்த முறை முழுமையாக தயாராகி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களில் வெல்ல கார்கே ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆனால் மேற்கு வங்கமோ காங்கிரஸ் 40 இடங்களை கூட தாண்ட முடியாது அப்படின்னு சவால் எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் 40 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. SC ST மற்றும் OBCக்கு அதிக பங்களிப்பு வழங்குறதுல காங்கிரஸும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் எப்பயுமே சிரமப்படுறாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்க
எந்த ஒரு ஆயத்த பணியுமே மேற்கொள்ளப்படலை. ஒரு தேசம் அப்படின்றது ஒரு துண்டு நிலம் மட்டும் கிடையாது. நாட்டுடைய எந்த ஒரு பகுதியும் வளர்ச்சி இல்லாமல் இந்தியா வளர்ச்சி அடையாது. ஆனால் இன்னைக்கு அரசியல் ஆதாயங்களுக்காக நாட்டை உடைக்கிற மொழிகள் பேசப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்கிற இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுறாங்க. முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்தும், 2வது டெஸ்ட் போட்டியில் இந்தியாவும் ஜெயிச்சிருந்தாங்க. 2வது டெஸ்ட் போட்டியில் பும்ரா மேன் ஆஃப் தி மேட்சா அவார்டு வாங்கியிருந்தார். அவர் 2 இன்னிங்ஸ்லுமே சேர்த்து 9 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல கிரிக்கெட் விமர்சகர் ஹர்ஷா போக்லே பும்ரா கூட நடத்தின அந்த உரையாடல் இப்போ இணையத்தில் வைரலாகிட்டு இருக்கு. பும்ராவுடைய அந்த புள்ளி விவரங்களை பற்றி அவர் கேட்ட கேள்விக்கு பும்ரா என்ன சொன்னார்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி புள்ளி விவரங்களை நான் எப்பயுமே மனசில் வச்சுக்கிறது கிடையாது. நான் சின்ன பையனாக இருந்தப்போ நான் அதை செஞ்சேன். அது எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு அது ஒரு கூடுதல் சுமையாக தெரியுது. டீமுக்கு என்னால் முடிஞ்ச எந்த வகையிலேயாவது உதவணும் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய பொறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் ஆண்டர்சனுடனான போட்டி பற்றி கேட்ட கேள்விக்கு இல்லை அது உண்மை கிடையாது, கிரிக்கெட்டரான ஆறதுக்கு முன்னாடியே ஃபாஸ்ட் பவுலிங்குடைய ஃபேனாக நான் இருந்தேன். யாராவது சிறப்பாக பந்து போட்டால் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் எப்படி பந்து போடுறேன் அப்படின்னா அந்த ஒரு அட்மாஸ்பியரை பொறுத்தும் அந்த பிச்சை பொறுத்தும் தான் என் பந்து வீச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 2 போட்டி முடிஞ்ச நிலையில் 3வது போட்டி ராஜ்கோட்டில் வர 15ஆம் தேதி நடக்கிறதுக்கு. ராகுல் காந்தி பாரத் ஜூடோ நியாய யாத்ரா அப்படின்ற யாத்திரை பயணம் மேற்கொண்டு இருக்காரு. பாரத் ஜூடோ யாத்திரையுடைய நீட்சியாக இந்த பயணம் பார்க்கப்படுது. மணிப்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற மும்பை வரைக்கும் 66 நாட்களுக்கு இந்த பயணம் மேற்கொள்ளப்படுது. மார்ச் 20ஆம் தேதி இந்த பயணம் முடிவடைய இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ராகுல் காந்தி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கிறார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ராகுல் காந்தியுடைய கார் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது, அவருடைய யாத்திரை மறிக்கப்பட்டது. அப்புறம் நாய் சாப்பிடாத பிஸ்கட்டை காங்கிரஸ் கட்சி தொண்டருக்கு ராகுல் காந்தி கொடுக்கிறார் அப்படின்ற பாஜக வெளியிட்ட வீடியோ, அதன் தொடர்ச்சியா பாஜக அவரை கடுமையாக விமர்சிச்சிருந்தது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த விமர்சனத்திற்கும் ராகுல் காந்தி விளக்கம் அளிச்சிருந்தார். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒடிசால நடைபயணம் மேற்கொண்டுட்டு இருக்கிற ராகுல் காந்தி ரூல் கேலால இருக்கிற வேத்வியாஸ் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சிருக்காரு. அப்போ ராகுல் காந்தி கோயில் பூசாரி கிட்ட என்னுடைய நெற்றியில திலகம் எடுங்க அப்படின்னு கேட்கிற வீடியோ இணையத்தில் வேகமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை பகிர்ந்திருக்கிற பாஜக திரும்பியும் ராகுல் காந்தி மேல விமர்சனத்தை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் ராகுல் காந்தி இந்து கோயிலுக்கு போய் திலகம் திருநீர் அப்படின்னு பூசிக்கிறாரு, இவர் தேர்தல் கால இந்து அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.